அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அந்த ஏகனை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் அருளப்பட்ட இந்த மார்க்கத்தின் பக்கம் வழிநடத்துவதற்காக முகமது நபியை நமக்கு வழிகாட்டியாக தந்த அவர்கள் மீதும் அவருடைய நண்பர்கள் மீதும் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டும். அதிகமான மக்கள் உள்ளத்தோட போராட்டம் செய்துட்டு இருக்கிறாங்க, உள்ளத்தோடு போராட்டம் செய்கிறாங்க. அந்த போராட்டம் என்னமா இருக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு ஏன் இது நடக்குது, எனக்கு ஏன் இது நடக்குது, நான் நியாயமாக தான் நடக்கிறேன், உண்மையை தான் பேசுகிறேன், சரியாக இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏராளமான பிரச்சனைகளை எல்லா மக்களுமே வெவ்வேறு மாடலில் சந்திக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால், நாம் பாதையை மாற்றி அமைக்கிறதுனால தான் சிரமங்களை அதிகமாக சந்திக்கிறோம். சிரமங்கள் எல்லாருக்குமே வரும். அந்த சிரமங்களை பாதைகளை தேர்வு செய்கிறதுல வர்ற குழப்பம் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சிரமங்களை அதிகப்படுத்துது. இப்போ உதாரணமாக பாருங்களேன், ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த வழித்தடம் என்ன, அந்த நம்பர் எந்த நம்பரில் ஏறினா குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியும், அதெல்லாம் நாம் தேடி கரெக்டாக அந்த பேருந்தில் ஏறும்போது அந்த குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். இது எதுவுமே தெரியாமல் பூஜ்ஜியமாக போய் நிற்கும் போது என்ன ஆகுது, நம்ம பயணத்தில் காலதாமதம் ஆகும். இதை போல தான் வாழ்க்கையில் சரியான புரிதல் இல்லாததுனால தான் அதிகமான நஷ்டங்களை நாம் சந்திக்கிறோம். அப்போ இந்த புரிதலுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதற்கானதை நம்ம படிக்கணும். உதாரணமாக மனிதனுடைய வாழ்வியல் சம்பந்தமான பிரச்சனைகளை தான் நம்ம அதிகமாக சந்திக்கிறோம். ஆனால் தீர்வை எங்கே போய் தேடுறோம் அப்படின்னு சொன்னால், சம்மந்தமே இல்லாத ஆள்கிட்ட போய் தீர்வு தேடுறோம். அதாவது பேசவே முடியாதவர்கிட்ட போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பசியே இல்லாதவருக்கு உணவு கொடுக்குறோம். நம்ம பார்க்கலாம், நம்ம வாழ்க்கையில் அப்படியே ஒவ்வொன்றையாக பாருங்கள், அதுக்கெல்லாம் புரிதல் கிடைக்கும். நான் என்னை விட்டுருங்கப்பான்னு சொல்கிறப்ப கடவுள் ஆக்கிடுவோம். சொல்லுவார், தெளிவாக சொல்லுவார், என்னை நீங்கள் கடவுளாக பார்க்குறீங்க, நான் கிடையாது அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா நீ தான் எனக்கு வழிகாட்டின, நீ தான் கடவுள்னு சொல்லுவாங்க. நிறைய பார்க்கலாம். ஒரு சின்ன அற்பமான விஷயம் நடந்தால் கூட அவங்கள கடவுளாக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவரை உயர்வுபடுத்துகிறோங்கும் பொழுது உண்மையான கடவுளை நம்ம கீழே கொண்டு போகிறோங்கிறது தெரியாமல் செஞ்சிடறோம். கடவுளுக்கு மிக கோபமான விஷயமே இறைவனுக்கு இணையாக இன்னொன்னையும் இறைவன் சொல்கிறது தான் கடவுளுக்கு ரொம்ப கோபமான விஷயம். நிறைய அழிவுகள் எப்போ ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதத்தில் அதிகமாக அழிவுகள் ஏற்படுறத பார்க்கலாம். டிசம்பர் 24, டிசம்பர் 26 இந்த சுனாமி வர காலம், மழை மோசமாக பெய்யுறது, பெருவெள்ளம் வந்தது, இது எல்லாமே பாருங்கள் டிசம்பரில் வரும். ஏன் டிசம்பரில் அதிகமாக பிரச்சனை வருது அப்படின்னா, டிசம்பரில் தான் அதிகமாக கடவுளுக்கு இணையான வைப்பு அதிகமாக இருக்கும். கடவுளுக்கு குழந்தை இருக்கிறதா சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும். டிசம்பரில் கடவுள் பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி நடக்கும். இந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு அழிவும் ஜாஸ்தி இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கடவுளுக்கு எது பிடிக்காதோ அதை உயர்த்தி பிடிக்கிறது மனிதனுடைய இயல்பாக இருக்குது. கடவுளுக்கு தேவையே கிடையாது, ஆனால் இவன் கடவுளுக்கு கொண்டு போய் கொட்டுவான். பசியோடு இருக்கிற தாய் தகப்பன்கிட்ட கூட எம்மா சாப்பிடுங்கன்னு சொல்கிறதில்ல. இது மாதிரி சம்பவங்கள் நிறைய பார்க்கலாம். சமீபத்தில் ஒருத்தர் 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணி தன்னுடைய தகப்பனாருடைய பிரேதத்துக்கு பட்டாசு வெடிக்கிறார். இந்த 2.5 லட்ச ரூபா செலவு என்ன காரணத்துக்காக செலவழிக்கப்பட்டுச்சு? அந்த தெருவில் ஒரு மின் விசிறி, அதாவது மின் விளக்கு, சாலை வசதி, குடிநீர் வசதி எதையாவது செய்திருக்கலாம். அங்கே ஒரு பாட்டி ரொம்ப ஓரமாக விழுந்து கிடந்திருக்கும். வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் அந்த பாட்டி மேலே தான் விழும். அது ஒரு வடையை சுட்டு விற்று அதில் சம்பாதிக்க முயற்சி பண்ணும். அந்த வடை சுடுறதுக்கு மாவு வாங்குறது கூட அதுகிட்ட காசு இருக்காது. இதைத்தான் கடவுள் செய்ய சொல்கிறார். ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுங்க, நீங்கள் இன்னும் பிற மக்களுக்கு வழிகாட்டும் பொழுது உங்களுக்கான வழிகாட்டுதலும் கிடைக்கும், உங்களுக்கு இதை கொண்டு நன்மையும் இருக்கும். அவர் அதன் மூலயமா வழிபட்டு போகிறார்ல, அவர் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பங்கு உண்டு. இப்போ உதாரணமாக அவருக்கு பாதி நமக்கு பாதி கிடையாது. மனிதனுடைய இயல்பு அப்படி. 2 பேர் செஞ்சு ஒரு நல்ல காரியம் செஞ்சாங்கன்னா ஷேர் பண்ணி கொடுப்போம். கடவுள் எப்படி அப்படின்னா, நான் யாருக்கெல்லாம் சொல்கிறேனோ, நான் யாரெல்லாம் அதை பார்த்து செஞ்சாங்களோ அந்த எல்லா நன்மையும் எல்லாருக்கும் வரும், சமமாக வரும். அதை பற்றி குரானில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு நெல்மணியை தான் விதைக்கிறீங்க, அதில் 7 கதிர்கள் முளைக்குது. 7 கதிர்களையும் ஒவ்வொரு கதிர்மணியிலையும் 100 நெல்மணிகள் இருக்குது. இதுபோல் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு. 1க்கு 2 இல்லை, 1க்கு 1 இல்லை, 1க்கு 7 இல்லை, 1க்கு 700. அதையும் சொல்லிட்டு சொல்கிறாரு, அதை விடவும் பன்மடங்காக நாம் உங்களுக்கு வழங்குவோம்னு சொல்கிறாரு. இது யாருக்கு இந்த ருசி தெரியும் அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் எங்கள் வீட்டில் நடந்த விஷயத்த சொன்னால் புரியும்.
ஒரு மாத காலமாக எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது, படிக்கட்டு ஏற முடியலன்னு எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது இயல்பாக கொஞ்ச நாளாகவே சொல்கிறாங்களே, நானும் சாதாரண வழின்னு நினச்சேன். அது பார்த்தா ஹார்ட்டு பிரச்சனையாக இருந்திருக்கு. ஆனால் எடுத்தது நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி சிவிலியரான பிரச்சனைக்கு உடனே பெரிய செலவுகளை தான் போய் இன்றைக்கி நடக்குது சமூகத்தில். எங்கள் வீட்டிலே எங்களுக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிடுறாங்க. நமக்கு ஓரளவு வசதி இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு பக்கத்தில் உள்ள ஜிஹெச்சில் பார்க்கலான்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம். அவங்க இது எங்களுக்கு அவ்வளோ பிடிப்படலைங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாங்க. ப்ரைவேட்லேயும் போய் சும்மா டெஸ்ட் மட்டும் எடுத்தோம். டெஸ்ட்டில் சின்னதாக பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன உடனே அடுத்து நாம் தேர்வு செஞ்சது நேராக ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் போயிட்டோம், கவர்மெண்ட்டோடது. இன்றைக்கு ஏறக்குறைய 3 நாள் ஆச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த செலவை வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம்னா குறைஞ்சது இது வரைக்கும் 2 லட்ச ரூபா போயிருக்கோம். எப்படி நாம் வழி தேர்வு செய்கிறது இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் பிரச்சனை. ஒரு 70 ரூபாய் இன்னும் ஒரு வாட்டி செலவாச்சு, 50 ரூபா ஒன்று கட்டணும், இது வரைக்கும் 200 ரூபா செலவாயிருக்கு. ஆனால் உட்காந்துருக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா பெரிய அவ்வளோ ஹையாக இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ மிஷின்கள் இருக்குது. மிஷினை அவங்க பக்கத்தில் தூக்கிட்டு வரான். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, இவ்வளோ நவீனங்கள் இருக்குது. ஆனால் நம்ம பாதை எப்படி அமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட்டில் போகிறது தான் தேர்வு செய்கிறோம். நிறைய பேர் பிரசவம் பார்க்குறதுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப இலகுவாலாம் நடக்குது. சின்ன சின்ன சிரமங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இது என்னன்னா இதே போல தான் நாம் கடவுள் கொள்கையிலும் இருக்கோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை யாராவது கடவுள்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு போவீங்கன்னு எச்சரிக்கை பண்ணுறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தெளிவுபடுத்துறாரு. என்னை நோக்கி யார் ஒரு கர்த்தாவன் அழைப்பாரோ அவர் பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பதில்லை. என்னை கடவுள்னு சொன்னால் உனக்கு மோட்சத்தில் இடம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. நான் விட மாட்டேன், நீ சொல்லலாம், உன்னை பற்றி நீ சொல்கிற, நான் சொல்கிறத நீ கேளுன்னு இவர் இயேசுநாதருக்கு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி, இல்லைப்பா நீ தான் கடவுள் சொல்கிறான். இதே போலவே சமீபத்தில் நம்மளோட வாழ்ந்து மறைந்தவர் தான் சாய்பாபா. அவர் சொன்னார் அல்லா மாலிக்குன்னு மேலே கை, எல்லாருமே மேலே கை தூக்குனாங்க. இல்லை நம்மெல்லாம் அவரை நோக்கி கை தூக்குறோம். சாய்பாபா தெளிவாக சொன்னார், பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க. எந்த கடவுளும் பசியோடு இருக்கிறது இல்லை. அவர் கடவுள் ஒருத்தர் தான், பேச்சுக்கு சொல்கிறார், எந்த கடவுளும் பசியோடு இருக்கிறது. அப்படியே ஒருவேளை பசியோடு இருந்தாலும் அவங்க அவங்கள விட்டுட்டு என்ன கூடன்னு கேட்க போகிறது கிடையாது. கடவுள் தேவையற்றவர் அறிமுகப்படுத்துகிறாரு. எல்லா வேதங்களையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பசியோடு இருக்கிறோம். சாய்பாபாக்கே சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லா இடத்துலையும் சாய்பாபா கோயில். 20 வருஷத்தில் சாய்பாபா இல்லாத சந்தே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சாய்பாபா கோயிலே கிடையாது. ஒரு டப்பா ஒன்று ஆந்திராவில் தள்ளிட்டு வருவாங்க, ஒரு புருஷனை முன்னாடியும் தள்ளிட்டு வந்து அப்படி பிச்சை எடுப்பாங்க, அவங்க போடுவாங்க சாய்பாபா பேரை சொல்லி. இப்போ அவங்க வியாபாரத்தையும் அடிச்சுட்டு இப்போ பெரிய பெரிய லெவலில் மாளிகையாக கட்டி அந்த அவ்வளோ பெரிய பொருளாதாரம் யார் கொடுக்குறாங்க யோசிக்க வேண்டாம். அவர் தடுத்தவர் பேரில் அவ்வளோ பெரிய வேகமாக பெருசாக கட்டிட்டு அந்த வசூல் யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த உண்மை தெரிஞ்சிடும். நாகூர் ஆண்டவரும் ஒரு ஆண்டவரை உருவாக்கி வச்சிருக்கிறான். முஸ்லீமில் ஒரு ஆண்டவரை தவிர வேறு ஆண்டவர் கிடையாதுங்கிறது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கே தெரியும். பக்கத்தில் நாகூர் ஆண்டவர்னு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு நாகூர் ஆண்டவர் ஒருத்தர் உருவாக்கிட்டு நாகை மாவட்டத்தில் 3 கோடி ரூபாய் வருமானம் வருது. யார் சாப்பிட்றான்னு யோசிச்சோம்னா நம்ம காசு போட மாட்டோம். அவங்க ஏழைங்களுக்காக கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தர் திருடிட்டு போகிறாங்க அந்த பொருளாதாரத்தை. இந்த பக்கம் பார்த்தோன்னா படிக்க வைக்க முடியாமல், சாப்பிட முடியாமல் எத்தனையோ பேர், நீங்கள் சரியாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரோட்லேயோ இல்லை வீதியிலேயோ பாருங்கள், ஒரு அம்மா கையில் ஒரு குழந்தைய வச்சுருக்குது. ஒரு 12 வயசில் ஒரு குழந்தை இருக்குதான். 12 வயசு குழந்தைக்கு மூளை வளர்ச்சியே இல்லை. எங்கேயாவது சேர்த்து விடுங்கப்பான்ற ஐடி கார்டு இல்லை. ஒரு வாரமாக பின்னாடியே சுற்றுறாங்க. நான் ஏன் வேலை விஷயமா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால நான் அவங்கள கவனிக்க முடியல. இப்போ இந்த மாதிரி பல பேர் சிரமங்களில் இருக்கிறாங்க. யார் சிரமத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவருடைய சிரமங்களை இறைவன் பொறுப்பேற்றுக்கிறாங்கிறத நம்ம உணர முடியுது. இப்போ எனக்கு என்னுடைய பிரச்சனையில் நான் இன்றைக்கி பார்க்குற 3 நாளாக யாரோ ஒரு பொண்ணு வருது. இன்றைக்கி டாக்டரே கிடையாது, இன்றைக்கி எதுவுமே நடக்காது, நீங்கள் ட்ரெஸ்ட்டுக்கு போங்கன்னு எங்கள் வீட்டில் நேற்று சொல்லிட்டாங்க. நேற்று நைட் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து. காலையில் சும்மா போய் இங்கே வரதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வரலான்னு போடுறேன். அங்கேருந்து ஒரு பொண்ணு வருது, இன்றைக்கி ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய ஒரு ஆள் வரல, அதாவது ஆன்ஜியோ எடுக்கக்கூடிய ஆள் வரல, நீங்கள் உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாங்க. பாருங்கள் எவ்வளோ லேசாகுது பாருங்கள். இன்னும் 3 நாள் அங்கே தங்க வேண்டிய விஷயம் காலையிலே வேலை முடிஞ்சிருச்சு. காலையில் வேலையை முடிச்சுட்டு நான் இந்த வேலைக்கு வர்ற அளவுக்கு உதவி, இது மாதிரியான உதவிகள் அதாவது சொல்ல முடியாது, சொல்கிறத உங்களால் உணரவும் முடியாது. நீங்கள் சொந்தமாக அனுபவிக்கும் போது தான் அந்த உண்மையான வெளிச்சம் தெரியும். அப்போ நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம், நம்ம பிறரையும் ஏமாத்துறதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறோம். அப்படி இல்லாமல் என்ன பண்ணணும்னா இது மாதிரியான விஷயங்களை சத்தியமாக விளங்கி சத்தியத்தின்படியே நடந்து அதில் யார் பயணிக்கிறாங்களோ அந்த பயணம்தான் சொர்க்கத்திற்கான வழியை காட்டுமே தவிர நாம் எதை வேணாலும் செய்கிறோம், யார் சொன்னாலும் செய்கிறோம். ஒரு கயிறை கொடுத்து நீ கட்டிக்கன்னா அதை கட்டிட்டு வந்துடுறான். அந்த கயிறுடைய மொத்த மதிப்பு 25 காசு. அதே காசை கொடுத்து 5 ரூபாயும் வாங்குறான், 50 ரூபாயும் வாங்குறான், 5000 வாங்குறான், 10,000 வாங்குறான், 5 லட்சமும் வாங்குறான். சொத்தை எழுதி வாங்கிடுறான். சமீபத்தில் ஒரு அம்மா தெருவில் பூக்கட்டி விற்கிறாங்க. அந்த அம்மா போய் தான் தாலியை விற்று ஒருத்தனுக்கு இது மாதிரி விஷயத்துக்காக காசு கொடுத்துட்டு வருது.
தாயத்து கட்டுறவனுக்கு. அவனுக்கு 10 வருஷமா முட்டில் ஒரு வலி இருக்குது, அந்த ஏமாத்துறவனுக்கு அந்த முட்டு வலி போக முடியாமல் மெடிக்கலில் நிற்கிறான். ஏன்பா மெடிக்கலில் நீ நிற்கிற, நீ எல்லாரையும் காப்பாத்துறியா அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு நான் செய்கிறது பலிக்காதுன்னா, சரிப்பா நீ இன்னொருத்தவன்ட்ட கயிறு கட்டிக்க வேண்டியதுதானே, அது பலிக்காதுன்னு உனக்கு தெரியுது, அதனால் நீ ஆஸ்பத்திரியில் நிற்கிற, பாரு எத்தனை மக்களை நீ ஏமாத்துறன்னு அவன் தேடி போகிறாங்க, அவனை தேடி போகிறாங்க ஜனங்க. அவன் ஒரு சந்தில் உட்காந்துருக்கிறான், ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து, அந்த கடையை தேடி போய் மக்கள் வந்து அந்த கயிறை வாங்கிட்டு வராங்க. அந்த கயிறில் எதுவுமே இல்லைன்னு படைச்சவன் சொல்கிறான். படைச்சவன் ஒரு விஷயத்த சொன்னால் கூட மீறி நடக்கிறது நம்மளுடைய பழக்கமாக இருக்குது. படைச்சவன் அனுப்பிச்ச தூதர்கள் சொன்னால் கூட மீறி நடக்கிறது நம்ம பழக்கமாக இருக்குது. அப்போ லேசான பாதையை விடுறதுனால கடுமையான வாழ்க்கையை தான் நம்ம பார்ப்போம். அந்த கடுமையான வாழ்க்கையிலேருந்து நம்ம மீண்டு வெளியே வரணும் அப்படின்னா லேசான பாதை நிறைய இருக்குது. அது அவ்வளோத்தையுமே சுமார் 6666 செய்திகளாக இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 6666 செய்திகள் இதில் பதியப்பட்டிருக்கு. உன் தகப்பனோடு எப்படி நடக்கணும், உன்னோடு நீ எப்படி நடந்துக்கணும், நம்ம உள்ளத்தோடு நாம் எப்படி போராடணும், பிள்ளைங்களோட எப்படி நடக்கணும், சக மனிதர்களோடு எப்படி நடக்கணும். உன் வீட்டுக்குள்ளே போனால் கூட எல்லா நேரத்துலையும் அப்படியே புசுக்குன்னு நுழைய முடியாது. நான் என் சொந்த வீடாக இருந்தால் கூட என் பிள்ளை என் அனுமதி இல்லாமல் சில நேரங்களில் வரக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட 3 நேரங்களில், கடுமையான உஷ்டமான நேரத்தில் பெண்கள் ஆடைகளை சொந்த வீடு தானு சொல்லி விலக்கி வச்சுருப்பாங்க. சொந்த பிள்ளைங்களே வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. தாய் தகப்பட்ட தட்டி அனுமதி வாங்கி தான் உள்ளே போகணும். இவ்வளோ காஸ்ட்லியாக சொல்லப்பட்டிருக்கு. லேசாக 2 வரியில் சொல்லிட்டு போகிற செய்திகளை உலகம் பூரா சுற்றி படிக்கிறான். ஆனாலும் படித்து முடிச்சுட்டு வந்த உடனே அவங்ககிட்ட எந்த ரிசல்ட்டும் இல்லை. கூப்பிட்டு பாருங்களேன், ஒரு காலேஜ் படிக்கிற பையன்கிட்ட கொடுத்து இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொடுப்பாருன்னு கேட்டு பாருங்களேன், தெரியவே இல்லை. காலேஜ் படித்து முடிச்சிருக்கான். 8வது 9வது படிக்கிற நம்மகிட்ட இருக்கிற ஒரு தெளிவு காலேஜ் படித்து முடிச்சு ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம சரியான பாதையை தேர்வு செய்யலை. அது கடவுளாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், சாப்பாடு கூட பாருங்களேன், எல்லா பிள்ளைங்களுக்கும் எந்த சாப்பாடு பிடிக்குது பாருங்கள். எல்லா பிள்ளைங்களுக்கும் தூரம் நீங்கள் போட்டால் கூட சாப்பிடாது, கழுதை ஆடு மாடு கூட சாப்பிடாத சாப்பாடு இன்றைக்கி விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க அவ்வளோ பேருமே. எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் ஆடை உடுத்துறதா இருக்கட்டும், கிழிச்சு போட்டு போகிறது தான் இன்றைக்கி நவீனமாகி போச்சு. அந்த கிழிச்ச ட்ரெஸ்ஸை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காலத்தில் வெள்ளைக்காரங்க டூரிஸ்ட்டாக வர்றவங்க தான் அந்த மாதிரி கிழிச்ச ஆடைகளை போட்டு போவாங்க. அதை பார்க்க நமக்கு ஒரு அருவருப்பாக இருக்கும், நம்ம பிள்ளைங்களை ஒதுக்கி கூட்டிகிட்டு போவோம். இன்றைக்கி நம்ம சொந்த பிள்ளைங்களுக்கு, தமிழ்நாட்டில் பிறக்கிற பிள்ளைங்களுக்கு அது மாதிரி கிழிஞ்ச ஆடைகளை போட்டு பார்க்குற பக்குவத்துக்கு மாறிட்டாங்க. இதே போலவே கடவுள் கொள்கையிலையும் மாறிட்டாங்க. எப்போ வந்தார் இவர், ஏன் வந்தார், எப்போ வந்தார், அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் கிடையாது. அவர் கடவுள், அவ்வளோதான். அதே போல தான் நம்ம படிப்பை தேர்வு செய்கிறோம், அதே போல தான் தொழிலை தேர்வு செய்கிறோம், அதே போல தான் வாழ்க்கையை தேர்வு செய்கிறோம். அப்புறம் முட்டி மோதி கொண்டு வந்து எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டேன், நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டேன், எனக்கு இதில் தீர்வு கிடைக்கல, எனக்கு தீர்வு சொல்லுங்கன்னு கடைசியில் இந்த நம்மளை மாதிரி ஆட்களை தேடி வராங்க. அப்போ தேர்வு செய்கிறதுல தெளிவு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இந்த படிப்பு கூட பாருங்களேன், பிள்ளைங்க எப்படி தேர்வு செய்கிறாங்க தெரியுமா? ஒரு 5 பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க கூட படிக்கும். அந்த 5 பிள்ளைங்க ஒரு காலேஜில் போய் சேர்ந்துச்சுன்னா இந்த 6வது பிள்ளைங்க சேர்ந்து அந்த காலேஜில் போயிடும். எப்போ நீ அதில் என்ன தெரிஞ்சுக்க போகிற, உனக்கு என்ன வேணும், இல்லை என் ஃப்ரெண்டெல்லாம் அந்த காலேஜுக்கு போயிட்டாங்க, நானும் போகிறேன். இப்படி தான் கடவுளையும் தேர்வு செய்கிறாங்க. பக்கத்து டக்காலாம் அந்த வியாழக்கிழமையான அந்த கோயிலுக்கு போகுது, நானும் போகிறேன். அவரும் கடவுள்லாம் சொல்லிட்டாங்க, நானும் போகிறேன். அப்போ இப்போ சிந்திக்கணும், மனுஷன் ஏன் இந்த மூளையை கொடுத்துருக்குறான், இந்த உடலுக்குள்ளே எவ்வளோ அற்புதங்கள் இருக்குது, இந்த இயக்கங்கள் எப்படி இயங்குது, எதுவுமே கிடையாது. கண்ணை மூடிட்டு எதில் வேணாலும் விழுந்துடுறாங்க. அதனால தான் நம்ம அதிகமான நஷ்டங்களை சந்திக்கிறோம். எல்லா நஷ்டங்கள்லேருந்தும் விடுதலை பெறணும் அப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் யார், நம்ம படைச்சவன் யார், நம்ம நோக்கம் என்ன, இந்த நோக்கம் படைக்கப்பட்டதுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மரணத்துக்கு பின்னாடி உள்ள அந்த வெற்றி தெரிஞ்சிடும். அந்த அழிவில்லாத வாழ்க்கையில் நம்ம துன்பப்படாமல் இந்த வாழக்கூடிய வாழ்க்கையிலையுமே நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாதிரியான செய்திகள் தான் நமக்கு உருவாக்கி தருது. அப்படிப்பட்ட வெற்றியை நோக்கி உங்கள் அனைவரையும் அழைத்தவனாக, அதற்காக அந்த படைத்த இறைவன் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.